பெரியாருக்கு மனமார்ந்த வணக்கம். அன்பார்ந்த பெரியாருக்கு மனமார்ந்த வணக்கம். வாங்கடா வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். உனக்கு எத்தனை வணக்கம் தெரிவிக்கின்றேன். நீ நல்ல முறையாக வாழ வேண்டும். பேச மாட்டாங்கடா அண்ணா. என்ன லைட் மாறா, என்ன ஜனகுட்டம் ஒண்ணு விளக்க முடியல. ஆமா ஆமா. அப்பா இது என்ன நகரம்? ஓ என்ன ஊர்? என்ன இது டாடத்துல கும்பலா வந்து இறங்குறீங்க, திபுதிபுன்னு இறங்குறீங்க. ஒண்ணு பேர் சைஸ்ல ஒரு 10 பேர் இறங்குறீங்க. ஒரு ஆளு 3 இலை ஈத்தீங்க. ஊர் பேர் தெரியல மீதுங்க. எனக்கு இது என்ன ஊர்னு எனக்கு தெரியும். புரியுதா? இது உனக்கு வாயில என்ன பொறுப்படுதுன்னு பாக்குறேன். என் வாயில புத்து பொறுப்படுது. இந்த மேல் நாச்சிப்பட்ட நன்னகரத்தில், மேல் நாச்சிப்பட்டி கிராமத்தில் மேல் நாச்சிப்பட்டுன்னு சொல்லலாம். அப்படி தெரியாத ஊருக்கு பட்டுன்னு சொல்லணும். மான்குட்டை நாச்சிப்பட்டுன்னு சொல்லலாம். மான்குட்டை நாச்சிப்பட்டுன்னு சொல்லலாம். புரியுதா? இந்த மேல் நாச்சிப்பட்ட நன்னகரத்தில் என்ன லைட் வரும்? என்ன ஜனக்கூட்டம் ஒண்ணு விளக்க புரியல. ஆமா ஆமா. அப்பா ஒரு மனிதர் பிறந்தார். சில காலம் வாழ்ந்தார். இப்ப மறைந்தார். கடைசியில இறந்தார். அப்ப அவர் யார் என்றால் அப்பா கே துரை. அப்பா அவர்களும் கே அப்பா துரையா? கே துரை. ஏ சோலை. 2 பேர் பழகுது. ஓஹோ. துரை என்ற சோலை 2 பேர்டா. சோலை. ஆனால் அப்பா சிவலாகபதி சேர்ந்து விட்டார். அந்த 4ஆம் மதியை சேர வேண்டும். அந்த பகவான் பாதத்தை சேவிக்க வேண்டும். அந்த பகவான் பாதத்தை சேவித்தால் சொர்க்கமாய் சேர்க்க வேண்டும். அந்த 4ஆம் மதி அடைய வேண்டும் என்று அந்த பெற்ற பிள்ளைகள் வேற பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் அங்கு பங்காளிகள் ஒருமிக்க சேர்ந்து நல்ல முறையாக அடக்கலம் செய்து அந்த 16 நாள் காரியத்தை நல்ல முறையாக முடித்து ஆனால் முதலாம் ஆண்டு நினைவு சின்னம் அந்த பகவான் பாதத்தை சேவிக்க வேண்டும். அதை சொர்க்கமாய் சேர வேண்டும். அதை சேர்ந்துட்டு இருந்தாலும் அந்த பகவான் மறுபடியும் ஒரு சொர்க்கம் சேர்க்க வேண்டும். அந்த துரையப்பா இருந்ததை முன்னிட்டு ஓரிரு தம்பி நாடகம் நடத்தோம் என்று நாடக நடிகர் தோட்டக்காரர் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 8 பெண் 16 பேர் வந்திருக்கீங்க. ஆமா. அப்பா ஒரு 10 படி அரிசிக்கு போதும் உங்களுக்கு. ஒரு படி அரிசிக்கா? ஒரு படி அரிசி தின்றுவா. அரிசி சாப்பிட்டு எந்த ஆஸ்பத்திரி போய் படுத்து அந்த அரிசி சாதமா சமைச்சு சாம்பார் கேள்வி ஐயோ அப்படியா? ஆயான்னு சொன்னாரு. உனக்கு ஏன் பெரிய வாயா? இன்னைக்குதான் வந்துக்கிறீங்க. 16 பேர் வந்துக்கிறீங்க. ஆனால் 14 நாளா கெட்ட நாளை குறிக்கிறது. ஒண்ணு குறைக்கலான்னு பாக்குறேன். ஆமா, குறைக்கூடாது. அது நடக்கல. அதுல 17 கிட்டும். ஒரு ஆளை தேடி வர கம்பெனி வரையா? உன் கம்பெனி வரம்பா. நீ ஆளை தேடி வர 3 வருஷம் வேலை தேடி வர. அப்ப நீ கண்டிப்பா நீ தேவலாம். அப்ப நீ வருவது உண்மைனால் நான் சொல்லக்கூடிய தெய்வத்தை வண வேண்டும். ஓரான கன்றை உமையவன் திருமகனை போராத கற்பக பேரினால் போராத வித்து வரும் குத்தி வரும் சம்பத்து தரும் சத்திர சித்திரண்டால் எந்த தெய்வத்தை குறிக்கிறது? அந்த விநாயகர் பெருமான். அந்த விநாயகர் வணங்கு. மறுபடியும் நாடகம்
இந்த லைட் அவுத்துலாமே. ஆமா அவத்துட்டு வீட்டுக்கு போட்டா பேசாதேம்மா, பேச சொல்லு. அண்ணா, வேண்டுமான தெய்வம்ல வேண்டியாக விட்டது. இந்த நடத்து கூட நாடத்தோட விளக்கம் வேண்டும். நாடத்தோட விளக்கம் அது இருக்கட்டும். ஒரு பக்கம் இருக்கட்டும். உன் கம்பெனி வர்றேன், உங்க வாய்தாட்ட நீ இட்டு போறேன். நான் நொல்லினா இல்ல செவடனா இல்ல கேட்கிற கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொல்றியா? அப்படியே செக் பண்ணி பாக்கணும். ஆமா வா, நான் கேட்கிற கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொல்றியா? நீ கேட்கிற கேள்வி நான் பதில் சொல்லுமா? எழுதுறாங்க. ஆனா ஏப்பா நீ கேட்கிற கேள்வி நான் பதில் சொல்லுமா? ஆமா. ஏய், சின்ன வயசுல 5 வயசுல 1வது படிக்கும் போது எங்க டீச்சரை கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னாலும். ஓ 1வது படிக்கும் போது 5 வயசுல? ஆமா. சின்ன வயசுல டீச்சர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். ஆமா. என்னெல்லாம் அப்படி கேட்டாங்க, நீ என்ன பதில் சொன்ன? ஏய், என் ஊரும் திருவண்ணாமலை பக்கம் மலலூர்பேட்டை. ஓஹோ. எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன், ஒரே ஒரு பிள்ளை. ஒரே பையன் வந்து எனக்கு 5 வயசு ஆயிடுச்சு. எங்க அப்பா அம்மா அப்பா பள்ளிக்கூட சேர்த்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல இந்த சோத்துகை காது கேட்டாதான் ஸ்கூல் சேர்ப்பாங்க. ஆமா. இப்பெல்லாம் அப்படிலாம் இல்ல. 9 மாசம் 9 மாசம் 15 நாள் ஆன ஒண்ணு வயித்துல இருக்கும் போதே இப்ப அட்மிஷன் போட்டுறாங்க. என் புள்ள அண்ணு அடுத்த மாசம் வர போறோம். பையனா புள்ள தெரியல சேர்க்க போறோம். ஐயா சேர்க்க போறோம். எல்கேஜி இப்ப அட்மிஷன் போட்டுறாங்க. அது போப்பேன் போய் சேர்த்துறாங்களே. அப்ப எதுக்கு சேர்க்கிறாங்க? அப்புறம் இன்னொரு புள்ள பெத்துக்கு தான் ரெடியா வராங்க அவங்க. முருகாதா. ஆனால் வேண்டிய விட்டது. கம்பெனி நாடகத்தில் விளக்க தெரிவிக்க கம்பெனி வாஜா பரியா அவளை கேட்டு தெரிவிக்கொள். வணக்கம் 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 ஐயா. வணக்கம் வணக்கம். வேண்டுமான தெய்வம் வேண்டியாகி விட்டது. இன்று நடத்தக்கூடிய நாடகத்தோட விளக்க வேண்டும். வேண்டுமான தெய்வம் எல்லாம் வேண்டி ஆகிவிட்டது. ஆமா. நாடகத்துடைய விளக்கம் தேவை. என்ன ஊர் தம்பி? மேல் நாச்சிப்பட்டு. இந்த மேல் நாச்சிப்பட்டு நன்னகரத்தில் இன்று ஓரிரவு தெருக்கூத்து வச்சிருக்காங்களே, காரணம் என்ன தம்பி? ஐயா, கூத்து வச்சா கூட்டம் கூடும். கூத்து வச்சா கூட்டம் கூடும். எல்லாம் கும்பலா சேர்ந்து மூத்து அடிக்கிறான். இல்லனா வரவே வராது. மேல எதுனா பேசணும், அப்படியே மேல புடிப்பா. அப்படியே மேல பிடிக்காத, கீழே புடி. ஆமா தானே வந்து. டேய் யாரவா? கும்பலா சேர்ந்து பேருக்காங்க. கும்பலா சேர்ந்து மூத்து அடிச்சா ஒரு அரை காணி கரும்பு பையாதா அந்த பயிர் ஓங்குமா? ஆமா. விஷங்கத்துல நம்ம கிட்ட பட்டு புடுண்டா. நம்ம கிட்ட உங்ககிட்ட தான் முக்கியமா விஷமே இருக்குது. வந்து இது ஒரு பெரிய விஷம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆத்த சொல்லிதான் போய் பெட்ல மேல் ஆட்சி படிக்கலாம் அமைச்சர் துரையப்போ சோலை. அப்ப அவர்கள் துரை என்கின்ற சோலை. துரை என்பவர் சோலை. துரை என்கின்ற சோலை. அவர் இறந்ததை முன்னிட்டு 1ஆம் ஆண்டு நினைவேஞ்சலி. பரவாயில்ல, நல்ல கூட்டம் தான். பரவாயில்ல கூட்டம் தான். எட்டு வந்துக்கிறீங்களா? அவர் இறந்து 1 வருடம் ஆகிவிட்டது. அவருக்கு நினைவாற்றலாக. எதற்கு? அவருக்கு நினைவாற்றல். அவருக்காக இன்னைக்கு நாடகம். ஆமாயா தம்பி. இந்த தியாக நிலையுள்ளதல்லவே, இந்த தியாக நிலையுள்ளதல்லவே, தீக்கிரை காக்கை நாய் வாய்க்கிறை பேய்க்கிறை, இந்த தியாக நிலையுள்ளதல்லவே, தியாக நிலையுள்ளதல்லவே, தீக்கிரை காக்கை நாய் வாய்க்கிறை பேய்க்கிறை, தியாக நிலையுள்ளதல்லவே, இந்த தியாக நிலையுள்ளதல்லவே, வேறு தீக்கிரை காக்கை நாய் வாய்க்கிறை பேய்க்கிறை, இந்த தியாக நிலையுள்ளதல்லவே, தியாக நிலையுள்ளதல்லவே, வேறு தீக்கிரை காக்கை நாய் வாய்க்கிறை பேய்க்கிறை, தியாக நிலையுள்ளதல்லவே. தம்பி, சோகபோகம் அது துன்பங்கள் பட்டு, சோகபோகம் அது துன்பங்கள் பட்டு, சோகபோகம் அது துன்பங்கள் பட்டு, சோகபோகம் அது துன்பங்கள் பட்டு, ஓர்தழித்து போகும் மரியாதை கெட்டு, ஓர்தழித்து போகும் மரியாதை கெட்டு, ஓர்தழித்து போகும் மரியாதை கெட்டு, ஓர்தழித்து போகும் மரியாதை கெட்டு, உற்றார் உறவும் முறையோர் சந்தை கூட்டம், உற்றார் உறவும் முறையோர் சந்தை கூட்டம்,
ஒரு காயம். நிலையில்லாத ஒரு காயம். என்ன? ஆமா. ஆனா ஆஹா. துரை என்கின்ற சோலை அவர்கள் அவர் இறந்து ஓராண்டு காலம் ஆகியும். ஆமா. அவர் இறந்து ஓராண்டு காலம் ஆகியும். ஒரு வருஷம் முடிந்தோம். வணக்கம் தலைவர். எப்போ இருந்தீங்க? நான் பார்க்கறேன். சரி சரி. ஓராண்டு காலம் சென்றோம். ஆஹா. அவருக்கு நினைவாற்றலாம். ஆமா. இரு செத்துட்டு காரியம் பண்ண உடனே அவன் கூத்து வைக்கிறதே கஷ்டம். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு மனிதன் இறந்து ஒரு வருஷம் சென்ற பிற்பாடு மறுபடியும் அவருக்கு நினைவாற்றலாம் ஒரு நாடகம் வைக்கிறாங்கன்னு சொன்னா. ஆமா. அதுதான் அவங்க செய்த ஒரு பலாபலன். அவங்க பெற்ற பிள்ளையினுடைய காரணம். என்ன? அதான் ஈன்ற பொழுதே பெரிதவருக்கும் தன் மகனை அது சான்றோர் என கேட்ட தாய். சான்றோர் என கேட்ட தாய். இன்னைக்கு கூத்து நடத்துறாங்களே மேல் நாச்சிப்பட்டுல. இன்னைக்கு நாடகம் நடக்குது. தெருக்கூத்து ஏன் பாய் என்ன காரணம்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? சோலைக்கு அப்பாவுக்காக அவங்களுடைய பையன் என்ன சொல்லுவாங்க? இல்ல அவருடைய பையன், அவருடைய மகன் தன்னுடைய தந்தைக்காக ஒரு வருஷம் ஆயிப்போச்சு அவர் இறந்து. அதை நினைவு சின்னமாக அவருக்காக நாடகம் வச்சிருக்காங்க. அதுதான் ஈன்ற பொழுதே பெரிதவுக்கும் சான்றோர் என கேட்ட தாய். சான்றோர் என கேட்ட தாய். விடிஞ்சு டீ கட்டில உட்காந்து என்ன பேசுவாங்க? பரவாயில்லப்பா, துரை பையன் வச்சாரு நாடகம். அவருடைய பிள்ளைதாமா இன்னைக்கு நைட்டு நாடகம் வச்சது. ஆமாம்பா. ஒரு வருஷம் முடிஞ்சோம். நான் நினைவு சின்னமாக அவங்க பிள்ளை தாய் தந்தைக்காக ஒரு ஈம கைங்கரியங்களை செய்து ஒரு நினைவாற்றலாம் தேவசத்தை கொடுத்து இன்னைக்கு அவருக்காக ஒரு நாடகத்தை வைக்கிறானே அப்படின்னு யார் பேசுவாங்க? பெரியவங்க பேசுவாங்க. அதான் சான்றோர் என கேட்ட தாய். இந்த ஊர் தலைவரா வந்துட்டாங்க. பரவாயில்ல, நல்லா செய்யறாருப்பா. உப தலைவர் தானே அவர் பையன். அப்படி அப்ப எங்க குறிக்குது? அப்ப பெற்றவங்களை போய் சேருது. தலைவர் இந்த ஊர் தலைவர் யாரு இருக்காங்க? ஏன்னா 200 ஏத்துறீங்களா? 210 ரூபாவா? அப்போ தம்பி ஏம்மா தூரம் இதை பேச வரோன்னு சொன்னா, அப்போ ஒரு தாய் தகப்பன் செய்ய பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளை அப்ப யாரு விட்ட பையன் அப்படின்னு போய் பெரியவங்களை போய் சேர்ந்தது. ஆமா, கண்டிப்பா பெற்றவங்களை போய் சேர்ந்து. அதுதான் தாய் தகப்பன் செய்த புண்ணியம். புண்ணிய பலாபலம். ஒரு மனிதன் பிறந்தா இருந்தா கடைசியில நம்ம கூட வருவது. இன்னைக்கு தலை தேவசம் சொல்லிட்டு பாரு, காலைல பாட்டில் எடுக்கிறோம், நைட்டு 12 மணி வரலாம் விட மாட்டோம். எங்கதான் தெரியாது. ஆனா இதெல்லாம் அப்படி கிடையாது. அப்ப நம்ம கூட வரக்கூடியது இல்ல பாவமா இல்ல புண்ணியமா? ஆமா. அப்ப துரை என்கின்ற சோலை எவ்வளவு புண்ணியம் செய்தவராய் இருந்தா அவருக்கு மறுபடியும் நாடகம் வச்சிருக்காங்க. பொங்கு மலை ஜல்ல பொல்ல புழு புளி பொங்கு மலை ஜல்ல பொல்ல புழு புளி வாஜன வர்க்கத்தாராகிய மண்மேடு தங்கு பழத்தினி சங்கரிக்கும் கிளி. இது தங்கு பழத்தினி சங்கரிக்கும் கிளி. நான் சாகும் முடிவில் சேரும் சுடுகாடு. ஒரு மனிதர் செய்வது பாவமா இல்ல புண்ணியமா? நான் ரெண்டு தான் நம்ம கூட வரக்கூடியது. கண்டிப்பா. அப்போ துரை என்கின்ற சோலை எவ்வளவு புண்ணியத்தை செய்திருந்தால் அவருக்காக இன்னைக்கு நாடகம். ஆமா. இல்ல இந்த ஊர்ல அம்மா பேர் செத்துருவாங்க. எல்லாருக்குமா நாடகம் வைப்பாங்க. அங்கயா போறீங்க? உங்க ஊரு நம்ம ஊரு தாங்கல. உங்க அப்பா மண்ணா கட்டி செத்தாரு, ஒரு ராத்திரி ஆட்ட வச்சுக்கலாம். இத கேட்டாங்க மண்ணாகட்டை கவுண்டர் செத்தாரு, நீ ஒரு நாள் நாடகம் வச்சியா? எதுக்கு அப்படி சிரிக்கிறீங்கம்மா? நீ செத்துற மாசம் தாம்பளம் வாங்கி, நான் கடலூர் பக்கம் தாம்பளம் வாங்கிட்டு அங்க போய் ஒரு நைட்டு எங்க அப்பா கூத்து வைக்கிறது உங்களை அம்மா சந்தோஷமா போச்சா? 30 வருஷம் ஆகுது. நாளைக்கு பொண்ணா வைக்கலாம் ஒரு நைட்டு. எங்க வைக்க முடிச்சு? நல்லவங்களுக்கு தான் கிடைக்கும், கெட்டவனுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி நல்லவர்களுக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. என்ன பெத்த தவப்புறா இருந்தாலும் சரிதான். கண்டிப்பா தாங்க. அவன் ஊருக்கு நல்லவனா இருக்கலாம் இல்லையா? அதனால
அதெல்லாம் எதுவுமே நம்ம எதையுமே நம்ம கணக்கிட்டு சொல்ல முடியாது இல்லையா? ஆமாமா. ஆனா சோலை சோலை புண்ணியத்தை செய்தவரை அவருக்காக ஓரிரவு நாடகம் வந்திருக்கோம். ஏதோ நம்முடைய சித்த அறிவு ஏற்றவாறு நாடகத்திற்குரிய நடத்தக்கூடிய நாடகத்தில் விதமான பிழை இருந்தாலும் விதமான குற்றம் இருந்தாலும் உங்க வீட்டில் ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்துட்டா எப்படி நீங்க ஈடுபாடு வாங்குறீங்களா? ஆட்டுக்கு மாட்டுக்கு லோன் போடு, கவர்மெண்ட் பணம் வாங்கி போச்சுலாம். ஒருத்தைக்கு லோன் போடனா உடம்பு தாங்காது. இப்படி போனா 1.5 கிலோமீட்டர் காடு, இப்படி போனா 3 கிலோமீட்டர் காடு. நீ இந்த பக்கம் போனா சுத்தமா மலைக்காடு. பெரிய குளம் போயிடுவேன். பெரிய குளம் டாடாசி ஓட்டுறது நான் தான். ஒரு புள்ள தப்பு செய்தா அம்மா அடிப்பாங்க. 4 மணி ரோடு அங்கதான் எம முடிக்கிற ரோடுன்னு பேரு. பிள்ளை தவறு செய்தால் அப்பா அம்மா தண்டிப்பாங்க. பிள்ளை தவறு செய்தால் தாய் தந்தை கண்டிப்பது உண்டு. கண்டிப்பா. மறுபடியும் அதே பிள்ளை ஆசை அன்போடு அழைப்பது உண்டு, கூப்பிட்டு அணைப்பது உண்டு. ஆமா. நீ ஆள் வைக்கிறியா அடிக்கிறதுக்கு? எங்களுக்கு நாயா வைக்கிறீங்க ஐயா. திருப்பதி தலைவர் இருக்கிறார், சப்போர்ட் ஞாபகம் வச்சு. திருப்பதி தலைவரா? ஆமா, திருப்பதியில வந்துக்கிறாரா? அதுக்கு பேரே திருப்பதியா? திருப்பதியா? தம்பி, நம்முடைய சித்த அறிவு ஏற்றவாறு இல்லையா? ஆமா. எங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் நடத்த வந்திருக்கோம். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் பிழை இருந்தால் எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரங்கூப்பி என் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் தர்மர் ராஜசுயேகம் அஸ்வமேத யாகம். தர்மர் அஸ்வமேத யாகம். ஏன் அப்படி அஸ்வமேத யாகம் சொன்னா, குருட்சேத்திர பூமியில 18 கோடி சேரம் ஆண்டு போகுது. அங்காளி பங்காளில செத்துறாங்க. அப்போ தர்மராஜாவுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சு. ஆமா, இது என்ன காரணம்னு வியாசர் வந்து சொல்றார். நீ ஒரு அஸ்வமேத யாகத்தை செய்தா நீ செய்த பாவம் போய்விடும். செய்த பாவம் போய்விடும். மாண்டவங்க பூரா பேரும் சொர்க்கம் சேர்வார்கள் அப்படின்னு வியாசர் சொல்றார் தர்மருக்கு. அதனால தர்மராஜ் அந்த அஸ்வமேத யாகத்தை செய்து இறந்தவங்க பூரா பேரையும் சொர்க்கம் சேர்க்கிறார்கள் பாண்டவர்கள். அப்போ இறந்தவங்க சொர்க்கம் சேரணும்ப்பா. இப்ப துரை என்கின்ற சோலை அவர்கள் அவருக்கு மட்டும் இல்ல, அவங்க அப்பாவுக்கு அப்பா அது எத்தனை பாட்ட தலைமுறையோ அத்தனை பேருக்கு சொர்க்கம். ஆமா. ஏன்னு கேட்டா மோட்ச சாம்ராஜ்யம் 1 வருஷம் ஆயிப்போச்சு அவருக்கு. கண்டிப்பா. அவங்க வர்க்கத்தை சேர்ந்தவங்க யாரெல்லாம் இறந்துட்டாங்களோ அத்தனை பேருக்கு சொர்க்கம். ஏன்னா இப்ப எல்லாரும் தெய்வமா வந்துட்டு இருப்பாங்க. ஆமா, அதனால எல்லாருக்குமே சொர்க்கம். அதனால எப்படி பாண்டவர்கள் எப்படி அஸ்வமேத யாகத்தை செய்து சொர்க்கம் அனுப்பினார்களோ அதை போல துரை என்கின்ற சோலை அவர்களுக்கு எப்போ அவர் மோட்ச சாம்ராஜ்யம் சேர்வதற்கு அவருக்காக இன்னைக்கு நாடகம் தர்மர் அஸ்வமேத யாகம். நாடகத்தில் 25 வரக்கூடிய அது ஒரு தர்மராஜா தர்பார். அன்னவரால் மற்றவர மரியாதை தர்மராஜா தர்பார். தண்ணி ஊற்றலாமா?
Bravo.